ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசிவா சேனல். இன்றைக்கி நான் போட்டிருக்க விளாக் எதை பற்றினா ஆடிவெள்ளி செலிப்ரேஷன் தான். எப்பயுமே சித்தி வந்து ஃபஸ்ட்டு வெள்ளி கும்பிடுவாங்க, நாங்கள் 3வது வெள்ளி தான் கும்பிடுவோம். சில ரீசன்னால் 2 பேருமே கும்பிட முடியாமல் 5வது வெள்ளி கும்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. சித்தியாக அவங்க கூடயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. அவங்க எங்கள் கூடலாம் இல்லைங்க, எங்கள் வீடு ரெண்டுமே பக்கத்து வீடு. உங்கள் சித்தி எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு கூட சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. என் ஹஸ்பண்டோட பெரியமா பொண்ணு தான் அவங்க. அப்படி பார்த்தா உனக்கு அத்தாச்சி முறை தானே வரும், எப்படி சித்தி வரும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். எங்கள் சித்தியோட ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அப்பா வழியில் தூரத்து சொந்தம். அப்போ நீ வந்து அவங்க வீட்டுக்கு போக வர இருந்து அவங்க தம்பியை கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அது கிடையாதுங்க, எங்களுக்கு நடந்தது அரேஞ்ச் மேரேஜ் தான். சித்தியே எனக்கு 5 வருஷமாக தான் க்ளோஸு. அதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட பேசினது கூட கிடையாது. எங்கே உங்கள் மாமியார் மாமனார்லாம் வீடியோஸில் காணும், அவங்க கூட இல்லையா, நீங்கள் தனியாக இருக்கீங்களான்லாம் கூட கேட்டீங்க. அப்படிலாம் இல்லைங்க, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, அதனால தான் இவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த காலத்துலேயும் எங்களை மாதிரி எல்லாரும் இருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலங்க. எங்கள் 2 ஃபேமிலியும் ஜாயின்ட் ஃபேமிலி தான். சாப்பாடு எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், நைட்டு தூங்குறது மட்டும்தான் தனித்தனியாக இருக்கும். என்ன தான் பிரச்சனைகள்லாம் வந்தாலுமே நாங்கள் அடுத்த நிமிஷமே பேசி அதை சரி பண்ணிவிடுவோம். நாங்கள் ஆடிவெள்ளிக்காக சாமி கும்பிட்றதுக்கு எடுத்த சாரீ வந்து 2 பேருமே ஒரே மாதிரியாக எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி ஒரே மாதிரி எடுத்து கட்டுவோமே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நாங்கள் ஒரு 4 சாரீ கிட்ட ஒரே மாதிரி எடுத்துருக்கோங்க. அதில் இப்போ இதுவும் ஒன்றாயிடுச்சு. ஏதாவது ஒரு விசேஷம்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் முடிச்சுட்டு தான் அடுத்ததே அவங்க வீட்டில் செய்வோம். அது எதனாலனா என் மாமியார் வந்து வயசில் மூத்தவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்காக முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே கும்பிடுறது. எப்பயுமே எங்கள் வீடு கலகலன்னு இருக்குங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட. அதே மாதிரி யாருமே இல்லாமல் நம்ம தனியாக இருக்கோம்னா செம்மையாக போர் அடிக்கும். எங்களை மாதிரி யாரும் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வீடு சைடு எப்பயுமே சக்கரை பொங்கல், வடை, அப்பம் இது மாதிரி வச்சு சாமி கும்பிடுவாங்க. சித்தி வீடு சைடு பார்த்திங்கன்னா கஞ்சி, கேழ்வரகு கூழ், கீரை, சக்கரை பொங்கல், இளநீ இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் ஒரு 2-3 பேர் கூப்பிட்ருந்தோம், ஆனால் யாருமே வரல. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி தான் சாமி கும்பிட்டுருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் எல்லோரும் வந்தாங்க. வரும்பொழுது அவங்களும் சக்கரை பொங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் செஞ்சதை திருப்பி தர, அவங்க செஞ்சதை எங்களுக்கு தர, ஐயோயோ எங்களால் சாப்பிடவும் முடியல, வாங்கவும் முடியலங்க, வாங்காமல் இருக்கவும் முடியலங்க. சித்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு ஃபுல் டே இந்த சக்கரை பொங்கலை வச்சு தான் ஓட்டி ஆகணும்னு சொல்கிறாங்க. நாளைக்கு அதை வச்சு ஏதாவது கண்டென்ட் யோசிக்கலான்னு நானும் எடுத்து வச்சுருக்கேங்க. சித்தி சமைக்கிற மாதிரியே எப்பயும் கண்டென்ட் போடுறதுனால அவங்க தான் எப்பயுமே சமைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. மதிய சாப்பாடு அதிகபட்சம் நான் தான் செய்வேன். என்னடா இது 3 நிமிஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறான், ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி என்னை தேடுறீங்களா? தேட மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும். நான் வரக்கூடாதுங்க, அதனால தான் வரல. தள்ளி அடுத்த வெள்ளி வைங்க, நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு இந்த வெள்ளியோட முடியுதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்களே சாமியை கும்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேங்க. அதனால் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம்.